அண்மை செய்தி. சென்னையை அடுத்த வானகரம் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை வானகரம் சுங்கச்சாவடியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தற்போது அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் வானகர சுங்கச்சாவடியில் வாகனங்களானது இது போன்று அணிவகுத்து இருப்பது ஒரு தொடர்கதியாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த வானகர சுங்கச்சாவடி அருகாமையிலேயே வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்து பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் வெளியூருக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் சுமார் 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் வரை நின்று பயணிகளை ஏற்றுச் செல்வதாலேயே இந்த பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த போரூர் சுங்கச்சாவடி மாத்திரமில்லாமல் அது அருகாமையில் இருக்கக்கூடிய 2 சர்வீஸ் சாலைகளில் கூட வாகனங்களானது அணிவகுத்து நிற்கிறது. இதனால் பள்ளிக்கு செல்லக்கூடிய இந்த மாணவ மாணவிகள், அரசு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் என ஒட்டுமொத்த பயணிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலில் அவசர ஊர்தியானது சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில அந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருவதால் உடனடியாக இந்த வெளியூருக்கு செல்லக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிக அளவு இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருவதால் உடனடியாக போக்குவரத்து காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு இந்த போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என ஒட்டுமொத்த வாகன ஓட்டிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தில் நேர்குடை ஏதும் இல்லாமல் பயணிகள் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் குடிநீர் கூட வசதி இல்லாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.